யாருமே எதிர்பாராத விதமாக பெஞ்சல் புயல் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி பகுதிகளை புரட்டி போட்டுவிட்டது. பல கிராமங்கள் தீவுகளாக மாறி மக்கள் வீடுகளை இழந்து உணவு குடிநீருக்கு தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. யாராவது தங்களுக்கு வந்து உதவுவார்களா என ஏங்கி கிடக்கின்றனர். பல இடங்களில் தங்களின் ஆற்றாமையை தீர்த்து கொள்ள முடியாமல் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். யாருமே கண்டுக்கல. கரண்ட் இல்லாத, தண்ணி இல்லாத 5 நாளா ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். 2000 நாங்க பண்ண போறீங்க. 2000 தேவை கிடையாதுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பால் கிடையாது, படுக்க இடம் இல்ல சார். திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையே மக்களின் கோபத்தால் முடங்கி கிடக்கிறது. இந்த சமயத்தில்தான் அந்த தொகுதியின் எம்எல்ஏவும் அமைச்சருமான பொன்முடி நிலைமையை ஆய்வு செய்ய நேரில் செல்கிறார். முதலில் நரிக்குறவ இன மக்களை சந்தித்து அவர்களை முதலமைச்சருடன் தொலைபேசியில் பேச சொல்கிறார். அப்போது அவர்கள் முதல்வரிடம் தங்கள் குறைகளை சொல்லத் தொடங்கியதும் அவர்கள் மீது கோபப்பட்டு முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு திட்டுகிறார். பின்னர் மற்றொரு இடத்திற்கு செல்கிறார். அப்போது அவரது காரை சூழ்ந்து கொண்டு மக்கள் தங்கள் குறைகளை சொல்ல எப்பவும் போல் முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டு காரில் இருந்தபடியே குறைகளை கேட்கிறார். தங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காத ஆத்திரத்தில் இருக்கும் மக்கள் அமைச்சர் காரில் இருந்து கூட இறங்காமல் விசாரிப்பதைக் கண்டு ஆத்திரமடைய ஒரு கட்டத்தில் அமைச்சர் மீது சேற்றை வாரி அடிக்கின்றனர். தடுக்க வந்த போலீசார் ஆட்சியர் மீதும் சேறு வீசப்படுகிறது. இதனை சற்றும் எதிர்பாராத அமைச்சர் பொன்முடி நிலைகுலைந்து போய் முகம் மாறிய நிலையில் போலீசார் அவரை அங்கிருந்து கூட்டிச் செல்கின்றனர். தனது சொந்த தொகுதியிலேயே தனக்கு இப்படி ஒரு அவமானம் நேரிடும் என கொஞ்சமும் எதிர்பாராத பொன்முடி இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நடந்த நிகழ்வு, இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி சமாளிக்க பார்க்கிறார். உண்மையில் இந்த நிகழ்வை நாம் உற்று நோக்க வேண்டும். அமைச்சர் KN நேரு ஒருபுறமும், சேகர் பாபு, மாசு போன்றவர்கள் ஒருபுறமும் களத்தில் இறங்கி வேலை செய்ய பொன்முடியோ சட்டை கசங்காமல் வேலை செய்வது முதல்வர் ஸ்டாலினுக்கே பிடிக்கவில்லை என்று திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆளுநருடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை இழந்த நிலையில் தற்போது காரிலிருந்து கூட இறங்காமல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பொன்முடிக்கு இப்படி ஒரு சம்பவம் நிகழ அது திமுகவினர் மத்தியிலேயே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.